கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு முறை நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினபடினால சமீப நாட்களா ஒரு சில இடத்துல எல்லாம் தியானிச்சுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கும் அந்த வார்த்தையவே கர்த்தர் தியானிக்கும்படிக்கு இன்னும் அதிகமா அதுல இருந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஸோ அதனால நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம காத்திருக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 20வது வசனம். 29:20. கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஆவியானவர் தாமே மறுபடியுமா இதில் உள்ள இன்னும் ஆழமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக, நமக்கு அதை வெளிப்படுத்துவாராக. இன்னும் நம்ம இன்னும் இந்த காரியத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத கத்து நமக்கு சொல்லி கொடுக்கட்டும். ஜபத்தோடு கூட நம்ம சில காரியங்களை நம் வாழ்க்கையிலே நம்ம அற்று போக பண்ணும் பொழுது நம் சத்ருவுடைய ஆதிக்கங்கள் நம் வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்குதோ ஆண்டவர் அவைகளெல்லாம் அற்று போக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார் இல்லைங்களா? அதாவது சத்ருவுடைய ஆதிக்கம் நம் வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்கிறதோ கர்த்தர் அறுப்புண்டு போக பண்ணுவார். அவன் ஆதிக்கத்தை அவர் அறுப்புண்டு போக பண்ணா நாம அவனுக்கு ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? நாம சிலதை அற்று போக வைத்தா அவர் சில காரியங்களை அற்று போக பண்ணுவார். அப்ப நாம இடம் கொடுத்தா நாம அதை இடம் கொடுத்தா நம்ம அது அற்று போக பண்ண நம்ம இடம் கொடுத்தா சத்ரு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் எடுக்க முடியாது. எந்த ஒரு உள்ளேயும் எதையும் செய்ய முடியாது. அப்போ நாம் அற்று போக பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம செய்ய வேண்டியதை நாம செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆதிக்கம் இல்லாதபடிக்கு வாசல் வழி இல்லாதபடிக்கு சத்ரு எது வழியெல்லாம் உள்ள வந்தானோ அந்த வழியெல்லாம் அடைக்கப்படும்படிக்கு அந்த ஆதிக்கம் இல்லாதபடிக்கு அற்று போக பண்ண கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாள்ல கூட நம்ம அதை யாரெல்லாம் அற்றுப்போக பண்ணினாங்கன்னு சொல்லி அங்க நம்ம பார்த்தோம். எங்கன்னா நம்மளுடைய ப்ராமிஸ் வேர்ட் அந்த மெசேஜ்ல நம்ம நிறைய காரியங்களை குறித்து தியானித்தோம். ஆனா இந்த நாள்ல கூட ஆண்டவர் பர்டிகுலரா இந்த யோசியாவுடைய வாழ்க்கையை குறித்து பேச ஆரம்பித்தாங்க. இந்த யோசியா செய்த காரியத்தை நாம் தியானித்து அதில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 2 நாளாகவும் 34வது அதிகாரத்தில் நம்ம எடுத்து வாசித்தோம்னா இந்த இந்த யோசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்தவன், தன் தகப்பனாகிய தாவீதை போல வலது இடதுபுறம் சாயாம விலகாமல் நடந்தவன் என்று சொல்லப்படுகிறது. இவன் என்ன செய்யறான் அப்படின்னா தேவனை தேட ஆரம்பித்த அந்த நாட்களிலேயே மேடைகள், விக்கிரகங்கள், தோப்புகள் 3வது வசனத்துல இருக்கு. 2 நாளாகவும் 34:3 அங்க என்ன சொல்லியிருக்குன்னா மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அப்ப சத்ரு எங்கெல்லாம் வர்றதுக்கு வழி இருக்குதோ அந்த சத்ரு உள்ள எங்க வரான்? தோப்புல, விக்கிரகத்துல, விக்கிரக தோப்புகள், வார்ப்பு விக்கிரகங்கள், வெட்டு விக்கிரகங்கள் இதெல்லாம் உள்ள இருக்கு. இது மூலமாலாம் உள்ள யாரு உள்ள உட்கார்ந்துருக்கா? பிசாசு உள்ள உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் அவங்கள அசுத்தப்படுத்துகிற காரியங்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது எல்லாத்தையும் விட்டு அவர்களை சுத்திகரிக்கும்படி சொல்றாரு. இந்த கால வேளையில நம்ம வீட்டுக்குள்ள, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள, நம்மளுடைய எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள இப்படிப்பட்ட இடங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அவன் உள்ள உட்காரக்கூடிய தோப்பு விக்கிரகம் என் வாழ்க்கையில இருக்குதா? என் வாழ்க்கைக்குள்ள விக்கிரகங்கள் இருக்கிறதா? சிலைகள் இருக்கிறதா? வெற்று விக்கிரகங்கள் இருக்கிறதா? நான் இது என்ன சொல்ற வரேன் அப்படின்னா இது இது எல்லாமே அதாவது இது இது ஒரு வழி. அவன் அந்த பிசாசு அங்க அதுக்கு மேல உட்கார்றதுக்கு ஒரு வழி. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இது லிட்டரலியா சிலைகள்னு எடுத்துக்க கூடாது. என் வாழ்க்கையில சத்ரு உள்ள அமருகிறதுக்கு இப்படிப்பட்ட எந்த வழிகளை நான் வைத்திருக்கிறேன்? அவ எதன் வழியா என்னோட வாழ்க்கைக்குள்ள வருகிறான்? எதன் வழியா என் வீட்டுக்குள்ள வருகிறான்? டிவி மூலமாவா, போன் மூலமாவா, இல்ல மனிதர்களுடைய தேவையில்லாத தவறான உறவுகள் மூலமாவா, எந்த ஒரு பாவத்தின் மூலமாய் சத்ரு உள்ள வருகிறானோ அதை நாம் அற்று போக பண்ண வேண்டும். அதுதான் இந்த யோசியா அதனால செய்தான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்க சேர்க்கிறவர்களா
சிதறடிக்கிறவர்களா, நீங்கள் சேர்க்கிறவர்களா, சிதறடிக்கிறார்களா? இதுல இருந்துதான் ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தாங்க. இந்த யோசியா என்பவன் இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மேடைகளை, தோப்புகளை, சுரூபங்களை, விக்கிரங்களை அற்றுப்போக பண்ணுகிறான். அற்றுப்போக பண்ணி யூதாவுல, எருசலேம்ல எங்கெல்லாம் சத்ருவோட ஆளுகை இருந்தோ அதை அற்றுப்போக பண்ணி அதை சுத்திகரிக்க தொடங்கினான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எங்கெல்லாம் பாகாலோட பலிபீடம் இருந்துச்சோ அதெல்லாம் இடிச்சு போடுறாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில இந்த கால வேளையில எங்கெல்லாம் உள்ள வர்றக்குரிய இடம், எங்கெல்லாம் உள்ள வர்றதுக்கு ஒரு தோப்புகள், சிலைகள் வைத்திருக்கிறதோ அதை நாம் வெட்டி தூக்கி வீச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி எருசலேமை அவன் அவன் சுத்திகரித்தான். பாருங்க, பூசாரிகளின் எலும்புகளை அவருடைய பீடங்களின் மேல் சுட்டரித்தி விதமாய் எதெல்லாம் சுட்டரிக்கணுமோ அதெல்லாம் சுட்டரித்து அது எல்லாத்தையும் ஆஹ் அவன் சுத்திகரிக்கிறான். அது மட்டுமல்ல, அப்படியே அவன் மனாசே, எப்ராயிம், சிமியோன் எனும் பட்டணங்களிலும், நத்தலி மற்றும் பாலானவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. சுத்தி அவன் என்ன பண்றான்னா சுத்தம் பண்றான். சுத்தம் பண்ற அந்த கால வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம சில காரியங்களை சுத்தம் பண்ணணும்னு விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம சுத்திகரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ ஆண்டவர் எல்லாத்தையும் சுத்திகரிக்க செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். தொடர்ந்து ஆவியானவர் இந்த சுத்தம், பரிசுத்தம் என்று நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று நம்ம இந்த நாட்கள்ல நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை என யோசுவா 3வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். ஆண்டவர் இந்த மெசேஜ் தொடங்கும் போது இந்த ரிவைவர்ஸ் மீட்டிங்ல கூட நிறைய பேர் மூலமா சொன்னாங்க, நிறைய அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதாவது ஊழியம் பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் அப்படிங்கும் பொழுது உங்க மூலமா நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இந்த யோசியா அவன் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்குகிறான். சத்துரு உள்ள வர்றதுக்கு எங்கெல்லாம் வாசல் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் என்ன பண்றான், அவன் சுத்தரித்து போடுகிறான், அதை சுத்திகரிக்கிறான். பாலான சுற்றுப்புறங்களையும் அப்படியே செய்கிறான். எல்லா உள்ள வர்றதுக்கு எங்க வழி இருக்குதோ 2 நாளாகவும் 34:7 சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் தேசம் எங்குள்ள பலிபீடங்கள், விக்கிரக தோப்புகளை அவன் என்ன செய்தான், தகர்த்து விக்கிரங்களை நொறுக்கி தூளாக்கி சிலைகளை வெட்டி போட்டு, இன்னைக்கு அதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி வைப்போம். நம்ம வாழ்க்கையில சத்துரு எந்த வழியெல்லாம் உள்ள ஓடி வரானோ அத தோப்புகளை தகர்த்து, அந்த விக்கிரங்களை நொறுக்கி, அந்த உறவுகளை தூளாக்கி, அந்த சிலைகளை வெட்டி போட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை விட்டு அவன் அத எருசலேமை திருப்பினான். அங்க யூதாவை திருப்பினான், அவர்களை சுத்திகரித்தான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை யோசியா தன்னுடைய பட்டணத்தின் மீது வாஞ்சையுள்ளவனாய், தன்னுடைய ஜனங்களின் மீது பாரம் உள்ளவனாய், தான் மட்டும் அந்த வழியில நடக்கல, தன் ஜனங்களையும் அந்த வழியில நடத்துகிறார். தன்னுடைய அது மாதிரி இன்னைக்கு நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டா பத்தாது, நம்ம குடும்பங்களையும் அந்த ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். நம்ம குடும்பங்களையும் சுத்திகரிப்புக்குள்ள, நம்முடைய இனஜன பந்துக்களை சுத்திகரிப்புக்குள்ள எப்படியாவது அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு அவர்களை இழுத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. நம்ம அந்த யோசியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நம்மளுடைய எல்லைகளுக்குள்ள சத்துரு நுழைகிறதற்கு காரணமாய் இருக்கிற எல்லா தடைகளையும் இந்த கால வேளையில அற்று போக நான் உள்ள எப்படி வரான், தோப்பு மூலமா வரான், விக்கிரகத்தின் மூலமா வரான், சிலைகள் மூலமா வரான். அவனுக்கு எங்கெல்லாம் ஓப்பன் கேட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், உடைத்து தூளாக்கி நொறுக்கி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். இந்த மாதத்தின் இந்த வாக்கு தத்துவத்துல ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க, இந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில சமைக்கப்பட்ட அது ருசி உள்ளதா மாறும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோமே. இந்த வாக்கு தத்துவமானது, இந்த வார்த்தையானது நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றப்படணும் என்று சொன்னா இது சமைக்கப்படணும். இது சமைக்கப்படணும், இதோட ஆழத்தின் சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். இதை பிடித்து நாம் செய்யும் பொழுது, அது எழும்பும் பொழுதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி யோசியாவை போல நாமும் நம் குடும்பத்துல சத்துருவோட ஆதிக்கம் உள்ள வர்றதுக்கு எங்கெல்லாம் வழி இருக்குதோ அதை சுட்டெரிப்பதற்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இடம் கொடுக்க போறோம். இந்த யோசியாவை போல அதை சுட்டெரிப்பதற்கு நாம் முழுமையாய் இடம் கொடுக்க போறோம். அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. சுட்டெரிப்பதற்கு இடம் கொடு, சுத்திகரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் யோசியாவை குறித்து நம்ம அதிகமாய் தெரிந்து கொள்ள இன்னும் நம்ம தியானிக்கலாம். 2 ராஜாக்கள்ல
22வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இன்னும் அதிகமா அந்த யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இவன் என்ன சொல்லப்போனா 8 வயதுல இவன் அரசனாகிறான். 22வது அதிகாரத்துல நான் அதை உங்களுக்கு இதை சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க. இது யோசியா கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு அரசர்களில் ஒருவனாய் இருக்கிறான். சிறு வயதிலிருந்தே கர்த்தரை பின்பற்றி நடந்தவன். அவன் தேவனுடைய என்று தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு ஒரு அரசனாய் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு அரசன் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தகப்பன் வழியிலே நடந்து வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தவன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னும் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லலாம். 5வது வசனத்துல பிற்பாடு அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையில் கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிற அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குறதற்கு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பணத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை சரி செய்யறான். என்ன செய்யறான் யோசியா? அந்த ஆலயத்தை சரி செய்யறான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நம்ம சில காரியங்களை சத்துரு உள்ள வர்றதுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த டோரை அதை பிளாக் பண்ணணும், அதை லாக் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இப்போ 2வது ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த வார்த்தையிலிருந்து இந்த இந்த அந்த வசனத்திலிருந்து ஆலயத்தை நாம் பழுது பார்க்க வேண்டும். நாம் சரீரமாக்கி இந்த ஆலயத்தை ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அன்னைக்கு யூதா எருசலேமா மொத்தமா சுத்திகரித்தான்னு சொன்னாலும் ஒவ்வொருவருடைய ஆலயத்தையும் அந்த அந்த ஆலயத்தின் மேல ஒரு பாரம் அந்த யோசியாக்கு இருந்துச்சு. இன்னைக்கு உங்க மேல இன்னைக்கு தேசத்து குறித்த பாரம் இருக்கலாம், அநேக ஆத்மாக்களை குறித்த பாரம் இருக்கலாம். இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு, நம்மளை கட்டி எழுப்புகிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்குறோமா? இந்த ஆலயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்கு. அப்போ அவங்க என்ன செய்யறான்னா, அந்த ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு பணத்தை கொடுத்து அதை சரி செய்யும்படிக்கு அவங்களுக்கு கொடுக்குறான். அந்த அந்த பாரத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அந்த ஆலயத்தை அவன் சரி செய்கிறான், ஆலயத்தை பழுது பார்க்கிறான். இன்னைக்கு சரீரமாகி இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது? இது சுத்திகரிப்பட்ட நிலைமையில, இடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதா இன்னைக்கு அப்படிங்கறத நம்ம நிதானித்து பார்த்து இந்த ஆலயத்தை சரி செய்வதற்கு, ஏன்னா அற்றுப்போக பண்ணியாச்சு. இப்ப இந்த ஆலயம் எப்படி இருக்கு? டேமேஜா இருக்கு. இதை கட்டி எழுப்பணும், இதை சரி செய்யணும், இந்த திறப்புகளை அடைத்து இதை சரி செய்ய வேண்டும். அது 2வது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நீங்க 22வது அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்திலேயே 2 ராஜாக்கள் 22ல 11 அதுல இருந்து 13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேடி கண்டுபிடித்து வாசிப்பாங்க. இப்ப கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த பொழுது அவங்க வந்து தங்களுடைய தவறையும் தங்களோட நாட்டின் தவறையும் அவங்க அறிந்து கொண்டு யோசியா என்ன செய்வார்னா ரொம்ப வருத்தம் அடைந்து ஜெபிப்பார். ஐயோ இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை அவன் அதோட நிறுத்தல. அந்த வாசிச்சுட்டு மட்டும் நிறுத்தல, வாசிக்கும் பொழுதே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, செயல்பாட்டின் எல்லைமைக்குள்ள வருகிறான். தீர்க்கதரிசியோட ஆள் அனுப்பி விசாரிக்கிறான். அதோடு நிறுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அநேக மாறுதல்களை தன்னுடைய நாட்டிலே ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு இந்த உலகத்துல அநேகர் வேதம் வாசிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் வேதம் வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாறுதலும் இருக்கிறதா? வேதத்தை தியானித்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் அநேக நேரங்கள் ஆயத்தமா இருக்கிறோமா? இதுவும் ஒரு சுத்திகரிப்பு. அப்ப நம்ம வாழ்க்கையில சத்ரு எங்கெல்லாம் உள்ள வரதுக்கு ஓப்பன் கேட் இருக்கோ, எங்கெல்லாம் தோப்பு இருக்கோ, எங்கெல்லாம் விக்கிரகம் இருக்கோ, எங்கெல்லாம் வலி இருக்குதோ, அந்த வலியை நம்ம என்ன பண்ணோம்? அடைக்கணும். அப்ப நாம அடைக்கிறது மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்துக்குள்ள சத்ரு நுழையாதபடிக்கு அந்த வலிகளை அற்றுப்போக பண்ண வேண்டும். 2வது அவன் இங்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தன் ஆலயத்தை சுத்திகரித்தான், ஆலயத்தை பழுது பார்த்தான். நம்மளுடைய சரீரமாகிய ஆலயத்தை நம்ம சுத்திகரித்து பழுது பார்த்து அதை சரி செய்து கொள்கிறோமா? ஒவ்வொரு வாட்டியும் அதை சுத்திக்கித்துக் கொள்கிறோமா? அந்த ஆலயத்தில் உள்ள பழுதுகள், பாவங்கள், அசுத்தங்கள் நீங்க நம்மை சுத்திகரிக்கிறோமா? நிதானித்து பாருங்க. 3வது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது உள்ளத்துல ஒரு உடைவு அவனுக்கு வந்தது. வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதான். தன்னோட வாழ்க்கையை குறிச்சு, தன்னுடைய பட்டணத்தை குறித்து, தன் தேசத்தை குறித்து அவன் அழுதா. உத்தரவாதம் எடுத்து அதோட நேரத்துல தீர்க்கதரிசிகள் அனுப்பி விசாரிக்கிறான். ஜனங்களோட வாழ்க்கையில மாறுதல் வரக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறான். ஜனங்களை தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள நடத்துகிறான். இன்னைக்கு அதை வாசிக்கிறோம். அப்போ குடும்பமா இதை வாசித்து இந்த வார்த்தையின் அந்த சத்துவத்தினால நம்ம நிரப்பப்படுகிறோமா? அது அப்படி நிரப்பப்படலைன்னா இன்னிலிருந்து நிரப்பப்பட போறோம். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம்.
நம்ம வாழ்க்கையில ஒரு மாறுதலை ஆண்டவர் என்ன பண்றாங்க விரும்புறாங்க. இந்த யோசி அந்த காரியங்கள்லாம் செய்து தங்களை சரி செய்து கொண்டா தங்களுடைய பட்டணத்தை சரி செய்து கொண்டது போல இன்னைக்கு நீங்களும் நானும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாங்க. அப்போ உண்மையான ஒரு பாவ உணர்வு அதுக்கான ஒரு ஒரு வருத்தம், அந்த மாதிரியான வருத்தம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற எத்தனையோ கூட்டத்தாரின் மத்தியில உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதலை இன்னைக்கு அதாவது நம்ம வந்து ஒரு நம்ம நம்ம ரட்சிப்பின் நிச்சயத்தை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பெறாம நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய பாவங்கள், அசுத்தங்கள், கொடுமைகள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அந்த பாடுகளை நம்ம வாழ்க்கையில அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நம்ம வாழ்க்கையில தியானித்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் சமூகத்தை நம்ம திரும்பினோம்னா அவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், நம்மை அணைத்துக் கொள்ளுவார். இன்னைக்கு குடும்பம் குடும்பமா சமூகத்துல திரும்புவதற்கு 3 காரியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அற்று போக பண்ணணும். 2வது ஆலயத்தை பழுது பார்த்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். 3வது நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத புஸ்தகம் தன் வாயிலிருந்து பிரியக்கூடாது. அதை வாசித்து மனம் திரும்புகிறவர்களாய் காண எப்படியெல்லாம் எந்த வழியிலெல்லாம் சுத்திகரிக்கணுமோ, எங்கெல்லாம் சத்துரு உள்ள வரணும், அந்த வழியை கண்டுபிடிச்சு அதுக்கு நோ சொல்றவங்களா இருக்கணும். அன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்ட உடனே யோசியா வந்து மனம் வருந்தி ஜெபிக்கிறார். அதுக்கேற்றபடி செயல்படுகிறார். இன்னைக்கு கேட்கிறோம், அதற்கேற்றபடி நம்ம செயல்படுகிறோமா? கர்த்தருடைய வசனங்களை அறிவித்து கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்ய வைக்கிறார் ஜனங்களை. இன்னைக்கு அதை கேட்கிறீங்க, உங்க குடும்பத்துல அப்படி உடன்படிக்கை செய்ய வைக்கிறீங்களா? குடும்பங்களை அப்படி கர்த்தருக்குள்ள நம்ம நடத்துறோமா? அவர் நாட்டுல மட்டும் இல்லையா, அண்டை நாடுகளிலும் சுத்தி இருந்த அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, செப்லோன், அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு நப்தலி, செபுலோன், இப்படி நிறைய பட்டணங்கள் சுத்தியுள்ள பகுதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் என்ன பண்றான், எல்லாரையும் கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வருகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த நம்ம இந்த வசனங்கள்ல எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் அவன் 23வது அதிகாரத்தின் பின்பகுதியில 2 ராஜாக்கள் 23 4வது வசனத்தின் 23வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதியில எருசலேமுக்கு புறம்பாய் கிபிரோன் வெளிகளில் சுட்டெரித்தவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். அது எல்லாத்தையும் என்ன பண்ணா, சுட்டெரித்து போட்டான், முழுவதுமாய் சுத்திகரித்தான் என்று சொல்லப்படுகிறது. மத்த சுத்தியுள்ள எல்லா நாடுகளில் பாவ பழக்க வழக்கங்களையும் ஒழிப்பதற்கு இவன் முயற்சி எடுக்கிறான். கர்த்தரை ஏற்றுக்கொண்டுட்டோம், நான் விசுவாசி ஆயிட்டேன்னு சொல்லி திருப்தி அடையல. அநேகரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துவதற்கு வேகமாய் ஓடுகிறான். இன்னைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம்னு சொல்றோம். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் சேர்க்கிறோமா, சிதறடிக்கிறோமா? நம்ம ஜனங்களை சேர்க்கிறோமா, நம்ம வார்த்தைகளால, நம்மளுடைய செயல்பாடுகளால, நம்மளுடைய நடவடிக்கைகளால நம்ம ஆத்மாக்களை சேர்க்கிறோமா என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கேட்கிறார். நம்ம சேர்க்கிறவர்களாய் யோசியா அப்படித்தான் சேர்த்தான். அந்த பாரம் உனக்குள்ள இருந்துச்சு, அதை கேட்ட உடனே பாரம். இன்னைக்கு கொடியவன் அற்று போகணும்னு நமக்கு பாரம் இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில கொடியவனுக்குரிய வாயில்கள் அற்று போகணும் நம்ம நினைக்கிறது இல்ல. இன்னைக்கு அவன் உள்ள வருகிறதுக்கு எங்கெல்லாம் ஓப்பன் டோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் அற்று போகணும், அதெல்லாம் இல்லாமல் போகணும். காரன் உள்ள வராத படிக்க அவன் அறுப்புண்டு போவதற்கு இன்னைக்கு இந்த யோசியாவுடைய வாழ்க்கையில அவன் செய்த காரியங்களை என்ன செய்ய போகிறோம், நாமும் செய்ய போகிறோம். அவன் அற்று போக பண்ண எங்கெல்லாம் வழி இருந்துச்சோ அந்த வழியெல்லாம் என்ன பண்றான், அடைக்கிறான். அதாவது தேவனுக்கு என்று தான் குடும்பம் மட்டும் உடன்படிக்கை பண்ணல, தன்னுடைய நாடு சுற்றியுள்ள அண்டை அயலகத்தார், அண்டை நாடுகளே தேவனுக்குள்ள உடன்படிக்கை பண்ணும்படிக்கு அந்த ஆலயத்தை பழுது பார்க்கிறான். வார்த்தையின் தெளிவை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். வார்த்தையினால நீங்க எல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லி அதை வாசிக்கும் பொழுது இவன் வஸ்திரத்தை கிழித்து அழுதுனாலதான் அதை பார்த்து ஒரு மனம் திரும்புதல் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு வருது. இன்னைக்கு நமக்குள்ள வந்தா, நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தா, நம்ம திருச்சபைக்குள்ள வந்தா, நம்ம தேசத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை ஐசப்பாவால கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த யோசியாவை போல மனம் திரும்புகிறவர்களாய், சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாய், வாசல்கள் சத்துருக்கு எங்கெல்லாம் திறந்திருக்குதோ அதை அற்றுப்போக்கு பண்ணுகிறவர்களாய், வார்த்தையிலே மனம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதான் இன்னைக்கு இந்த கால வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க இந்த வார்த்தையின் மூலமாய். அது மட்டுமல்ல,
இந்த ஆசா ராஜாவை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசினாங்க. இந்த ஆசா ராஜாவை குறித்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இவனும் தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயந்து செம்மையானதை செய்தவன். பாகால் மேடைகளை, விக்கிரங்களை அவைகளை அகற்றினான் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் சுட்டெரித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது. சும்மா இல்ல, கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்த உடனே அப்படியே ஹாயா டூர் போகல. அலங்கங்கள் கோபுரங்களை எழுப்பி தாழ்பால்களை பலப்படுத்துகிறான். எப்ப வேணாலும் யுத்தம் வரும் என்று சொல்லி ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறான், நேராக்குகிறான். இப்படி அவனால முடிஞ்ச காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ 2 நாளாகமம் 15வது அதிகாரத்துல இங்க யூதா பென்யமீன் கோத்திரத்தின் ஜனங்களை கேளுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிறது. இதை கேட்ட உடனே அவன் ஐயோ கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அமரல, செயல்படுகிறான். அன்னைக்கு யோசியா செயல்பட்டான். அந்த வார்த்தையை கேட்டு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்தான். இன்னைக்கு அதை ஆக்ஷன் எடுக்கிற சூழ்நிலையில நான் அநேக நேரங்கள்ல நம்ம இல்ல. ஆனா இங்க இந்த ஆசா ஆக்ஷன் எடுக்கிறான். என்ன பண்றான் பாருங்க. ஒரு 8வது வசனம் 2 நாளாகவும் 15:8 இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த மலை தேசத்தில் பிடித்த பட்டணங்களிலிருந்தும் எல்லா அருவருப்புகளை அகற்றி முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆசா செய்தது போல அகற்ற வேண்டியதை அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அகற்ற வேண்டியதை அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதுப்பித்துக் கொண்டு இந்த ஆசா செய்தது போல சிறியோர் பெரியோர் எல்லாரும் தேவனை தேடணும். என் ராஜ்யத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இல்லைன்னா நீங்க கொலை செய்யப்படுவீங்கன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். கொஞ்சம் கடினமான தீர்மானம் தான். ஆனா ஆண்டவருக்காக அவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை பாருங்க. எல்லாரும் அது 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 வந்து அது ஒரு ஒரு கர்த்தர் கொடுத்த கட்டளையா ஏற்றுக்கொள்றாங்க, ஆணையிடுறாங்க, அதைப்படி கீழ்ப்படுத்துறாங்க. ஆண்டவர் அதனால உங்களுக்கு யுத்தம் இல்லாத ஒரு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். 16வது வசனத்துல 2 நாளாகமம் 15:16 தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின, இன்னும் எல்லா இடத்தையும் அற்றுப்போக பண்ணிட்டேன்னு ஆசா நினைச்சான். இன்னும் ஒரு தோப்பு விக்கிரகம் எங்க இருக்கு? அவன் அரண்மனைக்குள்ளே இருக்கு, அவன் வீட்டுக்குள்ளே இருக்கு. அப்ப அந்த தோப்பு அருவருப்பான தோப்பு விக்கிரகத்தை உண்டு பண்ணின ஆசாவின் தாயான ராஜ ராஜாவாகி ஆசாவின் தாயான மாகாளை ராஜாத்தியா இராதபடிக்கு புறம்பே தள்ளி போடுகிறான், விலக்கி போடுகிறான். அவளுடைய ஆனா பாருங்க, இதுதான் ஆக்ஷன் எடுக்கிறது. வீட்டுக்குள்ள அந்த ராஜாத்தி அதை செய்யறா. அந்த பாவத்தை பார்த்து அவள் ஸ்தானத்துல இராதபடிக்கு அவளை விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தை, அந்த வழி அதை உள்ள பிசாசு உள்ள வரைச்சு எந்த தோப்பு எந்த இடம் எந்த விக்கிரகம் இடமா இருந்துச்சோ அதை தகர்த்து கிதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். அதை எல்லாத்தையும் சுட்டெரித்து போடுகிறான், எல்லாத்தையும் அழித்து போடுகிறான். அப்போ கர்த்தருக்கென்று அந்த பட்டணத்தை பரிசுத்தப்படுத்துகிறான். இந்த யோசியா தன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான், தன் நாட்டை பரிசுத்தப்படுத்தினான், தன் வீட்டை சுத்திகரித்து கொண்டான். வார்த்தையில ஒரு எழுப்புதலை அந்த ஜனங்களுக்குள்ள உண்டு பண்ணினான். இன்னைக்கு இந்த ஆசாவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு உடன்படிக்கையை செய்கிறான். என் ஜனங்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜாக்கள்லாம் தேவனுக்கு நேரா தன்னுடைய ஜனங்களை நடத்தினாங்க. இன்னைக்கு என் தனக்கு நேரா நடத்தின ராஜாக்கள் எத்தனையோ வேதாகமத்துல உண்டு. ஆனா கர்த்தர் அவருக்கு நேரா நடத்தின ராஜாக்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறாரு. நம்ம குடும்பத்தை நம்ம அவருக்கு நேரா நடத்துறோமா? நம்ம ஊழியத்தை அவருக்கு நேரம் நடத்துறோமா? அவரை காண்பித்து கொடுக்கிறோமா? நம்ம வார்த்தையில நம்ம பேச்சுல செயல்பாடுகளை கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களா, கிறிஸ்துவின் இடத்தில் குடும்பத்தாரை சேர்க்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல சிதறடிக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்ம லாங்குவேஜ் எப்படி இருக்கு? எப்படி நம்ம ஆத்துமாக்களை தேவனிடத்துல சேர்க்கிறவர்களாய் இருக்கிறோமா எப்படிங்கிறத இன்னைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்க்கும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகலங்க. பாவத்துக்கு நோ சொன்னா ஆசா தன்னுடைய தாயார்னு சொல்லி சரி ஏதோ இப்படி செய்யாதீங்கம்மா அப்படின்னு சொல்லல. அந்த பொறுப்புல இருந்து தள்ளி விடுகிறான். விக்கிரங்களை சுட்டரித்து போடுகிறான். ஆண்டவருக்காக ரொம்ப ரொம்ப வைராக்கியமா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாவம் நுழையாதபடிக்கு அதை குடும்பமாய் அற்று போக பண்ண தீர்மானங்களை எடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அவருக்காய் சமூகத்துல நிற்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆசாவை போல யோசியாவை போல சீர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சிதறடிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. சிதறடிக்கிறவன் பிரிந்து போகிறவன். அவன் தன் இஷ்டப்படி செய்வான். லோத்து தன் இஷ்டப்படி செய்தான். அதனால தரிசனத்தோட டிராவல் பண்ண முடியல. அவன் பிரிந்து போனான். அவன் சேர்க்கிறவனாய் அல்ல, அவன் சிதறடிக்கிறவனாய் இருந்தான். அப்போ நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம வாயின் வார்த்தைகள் பேச்சுகள் இன்னும் சற்றுக்கு இடம் கொடுத்து கொண்ட காரியங்களால நம்ம என்ன பண்றோம்னா நாமும் கெடுகிறோம், மத்தவங்களையும் கெடுத்து போடுகிறோம். ஆனா இன்னைக்கு அநேகர் தேவ ராஜ்யத்துக்குள்ள நடத்துகிறவர்களா காணப்படணும்னு விரும்புகிறார். கதவு அடைக்கப்படும் முன்னே சேர்க்கிறவர்களா இருக்கிறோம். அன்னைக்கு நோவா கதவு அடைக்கப்படும் முன்னே
ஆண்டவர் எல்லா மிருகங்களை சேர்த்துக்கொண்டான். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியங்களை சேர்த்துக்கொண்டான். அவன் குடும்பத்தாரை சேர்த்துக்கொண்டான். ஆண்டவர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அவர்களை பலுகி பெருகும்படி செய்தாரு. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை உங்களுக்கு கொடுத்துதான் இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமா ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் எந்த எல்லையிலலாம் என் குடும்பத்துல என்ன தோப்பு விக்கிரங்கள், என்ன இடங்கள், என்ன சத்துருவுக்கு வாயில்கள் இருக்கிறதோ அதை அற்று போக பண்ணுவதற்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். வார்த்தையை வாசித்து அதன்படி மனம் திரும்ப தீர்மானம் எடுக்கிறேன். குடும்பமாய் தேவனுக்குள்ள திரும்ப, குடும்பமாய் சபையாய் தேவனுக்குள்ள திரும்ப, ஆலயமாய் பழுது பார்க்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க சேர்க்கிறவர்கள், நாங்கள் சிதறடிக்கிறவர்கள் அல்ல. லோத்து சிதறடிக்கப்பட்டு போனான். அவனால உள்ள அந்த விஷனுக்குள்ள ஓட முடியல. ஆபிரகாமை விட்டு புரிந்து வந்தான். அப்படியும் அவன் மேல வச்ச இரக்கத்தினால கர்த்தர் அவனை மீட்டு வெளியே கொண்டு வரும்போது கூட அவன் மறுபடியும் ஆபிரகாம் கிட்டே போறேன்னு போயிருந்தா கூட அவன் ஒருவேளை பாதுகாக்கப்பட்டிருப்பான். இல்லைன்னா கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா கூட பாதுகாக்கப்பட்டிருப்பான். அவன் அங்க போறேன்னு சொன்னான். ஏன்னா தன் இஷ்டப்படி செய்ய பார்க்கிறான். தன் இஷ்டப்படி மனம் திரும்புகிற ஒரு காரியம் என்று அவனுக்குள்ள வரல. பாவம் என்ற உணர்வு வராதபடினால அவன் சிதறொன்று போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்து அவன் மனைவி உப்பு தூணாங்க, சிதறொன்று போனாங்க. இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறாரு, நம்ம சேர்க்கிறவர்களா சிதறடிக்கிறவர்களா? நம் குடும்பத்தை சேர்க்கிறோமா? நம்ம வார்த்தைகளால நாமே சிதறடிக்கிறோமா? செயல்பாடுகளால சிதறடிக்கிறோமா? அந்த யோசியாவும் ஆசாவும் அவங்க வார்த்தைகளால, அவங்க நடவடிக்கையால, அவங்க பேச்சால அந்த ஜனங்களெல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. இன்னைக்கு நீங்க உங்க பகுதியை ஆதாயப்படுத்த சேர்க்கிறவர்களாய் நீங்கள் மாற, கொடியவன் உங்க வாழ்க்கையில அற்று போக, நம்ம தேவனுக்கு முன்பதாக இந்த 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 இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த காரியங்களின்படி நமக்குள்ள ஒரு மன மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஆசாவை போல ஒரு உடன்படிக்கையை செய்துட்டோம்னா, அவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் அநேகரை இந்த வேலைக்குள்ள சேர்த்துக் கொள்ளுவோம். நோவாவை போல சேர்த்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை பழுகி பெருகும்படி கிருபை செய்வார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் சொன்னது சொல்லியிருக்கிறோம்ப்பா. நாங்க சேர்க்கிறவர்களா இருக்கணும். நாங்க ஒரு நாளும் சிதறடிக்கிறவர்களா இருந்துடக்கூடாது. ஆத்மாக்களை சிதறடிக்கிறவர்களாய் அல்ல, சேர்க்கிறவர்களாய். ஆண்டவரே, யோசியா ராஜா நாட்டையும் யூதாவை எருசலேமை சேர்த்துக் கொண்டான். ஆசா தன்னுடைய ஜனங்களை சேர்த்துக் கொண்டான். சேர்த்துக்கொள்ள விருப்பமில்லாத தாயை ஸ்தானத்திலிருந்து தள்ளி போட்டான். ஆண்டவரே, அந்த இடத்துல தோப்பு விக்கிரங்களை கிதரோன் ஆற்றண்டில் சுட்டெரித்து போட்டான். இன்னும் சுட்டெரிக்க வேண்டிய பாவங்கள், இன்னும் அற்றுப்போக பண்ண வேண்டிய ஆண்டவரே வாய்ப்புகள், தோப்புகள், விக்கிரங்கள், பலிபீடங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ இயேசுவின் நாமத்தினால் அதை அகற்றி கொண்டோம். அது உறவுகளோ, உணர்ச்சிகளோ, எந்த ஒரு காரியங்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தப்படட்டும். இந்த மாதத்துல நாங்க அற்புதங்கள், அடையாளங்களை பார்க்கணுமே, அதிசயத்தை பார்க்கணுமே, ஒரு அறுவடையை நாங்க பார்க்கணுமே. அதை பார்க்கணும்னா அப்பா எங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வரட்டும். எங்களை கர்த்தர் சுத்திகரிங்க. எங்க கண்கள், எங்கள் சரீரங்கள், எங்கள் இருதயங்கள், ஒவ்வொரு அவயவங்களும் பரிசுத்தப்படுத்தப்பட்டதாய், பிரித்தெடுக்கப்பட்டதாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்களை நீங்க சுத்திகரிங்கப்பா. இன்னும் சத்துருக்கு எங்க இடம் கொடுக்காதபடிக்கு இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கான வார்த்தை என்ற மனம் திரும்ப தக்கதாய் கர்த்தர் அந்த காலை வேளையில உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் இந்த நாட்களை சுத்திகரிப்பீராக, வாலிபர்களை சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்தி அநேகருக்கு முன்பதாக சாட்சிகளாய் நிறுத்துங்க இயேசப்பா. ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் இந்த மாதத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க. ஆசாவை போல, யோசியாவை போல பரிசுத்தத்துல வைராக்கியம் பாராட்ட, வார்த்தையிலே வைராக்கியம் பாராட்ட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.